மாதத்தின் சிறப்புகள். தமிழ் மாசி மாதம் ஆன்மீக நிகழ்ச்சிகள், பண்டிகைகள் மற்றும் பருவ மாற்றத்துடன் நிறைந்த ஒரு முக்கியமான மாதமாகும். இந்த மாதத்தில் நடந்து கொள்ளும் அனைத்து நிகழ்வுகளும் தனித்தன்மை வாய்ந்தவை. ஆன்மீக நிகழ்வுகள். மாசி மகம் பிப்ரவரி 24, 2025. மாசி மகம் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த திருவிழாவாக கும்பகோணத்தில் காவேரி நதிக்கரையில் கொண்டாடப்படுகிறது. புனித தீர்த்தங்கள், சுனைகள் மற்றும் காவேரி நதியில் நீராடுவது புனிதம் என்று கருதப்படுகிறது. பல சிவாலயங்களில் பூஜைகள் நடைபெறும். மகா சிவராத்திரி மார்ச் 1, 2025. இந்த நாளில் சிவபெருமானை விரதமிருந்து ஆராதிப்பது நற்பலன்களை கொடுக்கும். இந்த நாளில் பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நமசிவாய ஜபித்து இரவில் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. மாசி அமாவாசை மார்ச் 10, 2025. முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் மற்றும் ஸ்ராத்தம் செய்வது மரபு. இந்த நாளில் திதிகளை அனுசரித்து புனித தீர்த்தத்தில் நீராடுவது சிறப்பு. வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை வழிபாடு. மாசி மாதம் வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமியை வழிபட சிறந்த காலமாக கருதப்படுகிறது. திருமகளின் அருள் பெற பெருமாள் கோவில்களில் பூஜைகள் நடக்கின்றன. பருவநிலை மாற்றம். மாசி மாதம் குளிர்காலத்தின் முடிவையும் வெப்பகாலத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. விவசாயிகள் தங்கள் மகசூல் பெற்றுக்கொண்டு கொண்டாடும் காலமாகும். சிறப்பு நிகழ்ச்சிகள். குழந்தைகளுக்கு காது குத்தும் நிகழ்வு. மாசி மாதம் புனிதமானதாக கருதப்படுவதால் குழந்தைகளுக்கு காது குத்துதல், முதன்முதல் முடி கொடுத்தல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். திருக்கூடல் உற்சவம். மதுரையில் உள்ள அழகர் கோவிலில் மாசி திருக்கூடல் உற்சவம் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் திருவிளக்கு பூஜை, சுவாமி வீதி உலா போன்றவை நிகழும். பண்டிகைகளுடன் கூடிய பரம்பரையான கிராம திருவிழாக்கள். கிராமங்களில் அம்மன் கோயில்களில் மாசி திருவிழாக்கள் நடந்து பொங்கல், குங்குமச் சாற்றுதல் போன்ற நிகழ்வுகள் நடத்தப்படும். மாசி மாதத்தின் ஆன்மீக நன்மைகள். சூரியன் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு செல்லும் மாதம். இது பருவமாற்றத்தை குறிக்கும். மாசி மாதத்தில் செய்யப்படும் தர்மங்கள், தெய்வ வழிபாடுகள் வாழ்க்கையில் நன்மைகளை தரும். புத்துணர்வு மற்றும் புத்திசாலித்தன்மை பெறும் காலமாகும். மாசி மாதத்தின் மேலும் சில முக்கிய அம்சங்கள். 2025. தமிழக வாழ்வியல், ஆன்மீகம் மற்றும் பாரம்பரியத்தின் அடிப்படையில் மாசி மாதம் பல சிறப்புகளை கொண்டது. இந்த மாதத்தில் நடைபெறும் நிகழ்வுகள் மற்றும் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் வாழ்விற்கு புத்துணர்ச்சி கொடுக்கின்றன. தெய்வ ஆராதனைகள் மற்றும் கோயில் திருவிழாக்கள். மாசி திருவிழாக்கள். பல பிரசித்தமான அம்மன் மற்றும் முருகன் கோயில்களில் மாசி மாதம் திருவிழாக்கள் நடக்கின்றன. இது கிராம மக்கள் மற்றும் நகரவாசிகள் ஒரே இடத்தில் கூடும் சமயமாகவும் இருக்கும். திருவையாறு தியாகராஜர் ஆராதனை. சைவ சமயத்திற்கு மிக முக்கியமான திருவையாற்றில் இந்த மாதத்தில் தியாகராஜர் இசை விழா நடைபெறும். சங்கீதத்தை போற்றும் பாரம்பரிய நிகழ்வு. திருக்கார்த்திகை விரதம். சில கோயில்களில் மாசி மாத கார்த்திகை நாள் மிகவும் சிறப்புடன் கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் வழிபாடு இந்த நாளில் முக்கியம். பெருமாள் கோயில் திருவிழாக்கள். முக்கியமாக ஸ்ரீரங்கம் மற்றும் திருக்கண்ணபுரம் கோயில்களில் மாசி மாத திருவிழாக்கள் நடக்கின்றன. குருச்சதுர்த்தி விநாயகர் வழிபாடு நாளும் மாசியில் முக்கியத்துவம் பெறுகிறது. விவசாயம் மற்றும் பாரம்பரிய செயல்கள். மகசூல் விழா. மாசி மாதம் பொங்கல் பிந்திய காலம் என்பதால் விவசாயிகள் தங்கள் பயிர்களை களவாடி மகிழும் தருணமாகும். பசு, காளை போன்றவைகளுக்கு சுத்தம் செய்து மஞ்சள், குங்குமம் பூசி வழிபடுவது வழக்கம். கோயில் தேர் திருவிழா. மாசி மாதத்தில் பெரும்பாலான கோயில்களில் தேர் திருவிழா நடக்கும். மக்கள் உற்சாகமாக பங்கேற்று பக்தி செலுத்துவர். மாசி மற்றும் சூரிய பாதிப்பு. மாசி மாதத்தில் சூரியன் கும்ப ராசி மற்றும் மீன ராசி ஆகிய இரண்டிலும் நகர்வதை பார்க்கலாம். இது ஒரு பருவ மாற்றத்தை குறிக்கும். சூரிய வழிபாடு இந்த காலத்தில் நன்மைகளை தரும். காலநிலை. குளிர்காலம் முடிவடைந்து வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதற்கு ஏற்ப தகுந்த செயல்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது. மாசி மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கிய செயல்கள். புனித நீராடல். பவித்திரமான நதிகளில் நீராடி சூரிய வழிபாடு செய்ய சிறந்த மாதம். தர்மம் செய்யும் காலம். ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது, அன்னதானம் செய்தல் பாவம் நீக்கும். வீடு சுத்தம். மாசி மாதம் வீட்டை சுத்தமாக வைத்து நன்மைகளை கவரும் வகையில் தேவ பூஜை செய்வது வழக்கம். மண் பொம்மைகள். மாசி மாதத்தில் கிராமங்களில் மண் பொம்மைகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் செய்தல் பாரம்பரியமாக உள்ளது. மாசி மாதத்தில் சிறந்த நேரங்களில் திருமண நிகழ்வுகள்.
தமிழ் கலாச்சாரத்தில் மாசி மாதத்தை திருமண விழாக்களுக்கு உகந்ததாக கருதுகின்றனர். பல தருணங்களில் மாசி மாதத்தில் மணமக்களை விரதம் வைத்து திருமணம் நடத்துவது சிறப்பு. மேலும் தகவல்களுக்கு நம் சேனலை பாருங்கள். நன்றி.